பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த காரியத்திற்காக, எதற்காக இவ்வளவு நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ, ஏசப்பா என்னோட பேச மாட்டீங்களா, எனக்காக ஒரு வாசலை திறக்க மாட்டீங்களா கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய மறு உத்தரவு உங்களுக்கு கடந்து வருகிறது. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். தேவனை நம்புகிற ஜனங்கள், தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள், ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எங்களுக்கு, உங்க ஒத்தாசை தான், நீங்க மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை நம்பி விசுவாச பாதையில குடும்பத்தார் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. உங்களை நம்பி உங்களுக்காக நிற்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை பற்றி கொண்டோ, ஏசப்பாவுக்காக எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்காக நீங்க நிக்கிற ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் அந்த விசுவாசத்துல உறுதியா ஆண்டவருக்காக நின்றுக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். எத்தனையோ பேர் பல வருடங்கள் உங்களோடு பழகினவர்கள், பல வருஷம் உங்களோடு இருந்தவர்கள், அன்பான குடும்பத்தினர், ஏன் உங்களுடைய சகோதரிகள் கூட ஒரு சிலர் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து, தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை கடந்து வருகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீங்க அழுக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாட்கள் இந்த விசுவாச பாதையில தேவனுக்கென்று நிற்கிறதுல, தேவனுக்கென்று இருக்கிற உறுதியில, அந்த சோதனையின் காலத்துல கடந்து வந்து கொண்டிருந்தீங்க. இனிமேல் நீங்க அழுது கொண்டிருக்க மாட்டீங்க. நீங்க கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தின்படி, கேட்ட ஒவ்வொரு நன்மையின்படி அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இதோ இந்த நாள்ல இருந்து, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த தருணத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தருணமா இருக்கும். உங்களுக்காய் உருக்கமா இறங்கும்படியா என் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பாவுக்கான வைராக்கியமா இருப்பேன். யார் என்ன சொன்னாலும், எதுவரினும் சிலுவையின் முன்பாக, உலகமின் பின்பாக தேவனுக்காக இருப்பேன். உங்க வைராக்கியத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாருங்க. கவலைப்படாதீங்க. எனக்காக உலகத்தில் எதை இழந்தாலும் நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். எதை இழந்தாலும், உறவுகள், பணம், புகழ், எதுவா இருந்தாலும் உங்களுக்காக எல்லாவற்றையும் திறந்து நிற்பேன் நீங்க சொன்னீங்க பாருங்க. உங்க அழுகையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இனி நீங்க அழ வேண்டியதில்லை. விசுவாச பாதையில் இனிமேல் நீங்க அழ வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை திரும்ப எழும்பி கட்டும்படியாய், திரும்ப உங்களை உருவாக்கும்படியா உங்களுக்காய் மறு உத்தரவு கடந்து வருகிறது. நீங்கள் இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற அதே இடத்துல கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஏசப்பா உங்களோடு கூட இருந்து உங்களை எப்படி எழும்பி கட்டுகிறார், திரும்ப எப்படி கட்டுகிறார். ஏசப்பா தான் உங்களை உயர்த்தினாங்கிற அடையாளத்தோடு ஆண்டவர் உயர்த்த போகிறார். என்னுடைய விசுவாச பாதையின் ஆரம்பத்துல என்னுடைய வேலை ஆண்டவர் ராஜினாமா பண்ண சொன்னார், வேறு தேசத்துக்கு வர சொன்னார். திரும்பி நான் இருந்த பட்டணத்துக்கு போனேன். எல்லாமே கடந்து போய் ஜீரோ நிலைமைக்கா போனேன். ஆனால் என் ஆண்டவர் விசுவாச பாதையில திரும்பி கட்டி எழுப்பினார் பாருங்க. அந்த பாதை நான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த கர்த்தர் கரம் என்னை உயர்த்துறத அதே அனுபவம் அன்பான சகோதரி உங்களை சந்திக்கிறது. என் ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார். அந்த கர்த்தருடைய கரம் தான் என்னை உயர்த்துதுன்னு சொன்னபடி ஆண்டவர் உங்களை கட்டுகிறார். இனிமேல் நீங்க அழுக மாட்டீங்க. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்துட்டீங்க. அது நீரூற்றாய் மாறுகிற தருணம், அற்புதமாய் மாறுகிற காலம். உங்க அற்புதம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் அதிசயம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல வருகிறது, உங்கள் ஊழியத்தின் மேல வருகிறது. கர்த்தர் மிகுதியாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், கோடியாய் ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவரும் கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you.